aspirant. So daily current affairs analysis in a very short and precise way la paathiட்டு இருக்கோம். So இன்னைக்கு வந்து நம்மளுடைய current affairs, so the exam is getting closer. So நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய prelims பாஸ் பண்ணணும்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒன்னு கான்செப்ட் கிளாரிட்டி, இன்னொன்னு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரை நான் நியூஸ்ல இருந்து ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு லிங்க் பண்ணி பண்றதுன்றது ஒரு குரூஷியலான திங் வேர் ஆஸ்பிரன்ட்ஸ் ஜெனரலி ஃபெயில் டு டூ. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு தான் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ வித் தட் நோட், ஸோ இன்னைக்கு வந்தே மாதரம் 150 years of national pride, but it happened a historical debate in the Lok Sabha. என்ன அப்படின்னா PM Modi accused that Congress of fragmenting the song in 1937. ஸோ அது வந்து முஸ்லீம் லீக் ரிசர்வேஷனுக்காக, ஸோ பாலிடிக்ஸ் ஆஃப் அப்பீஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் பிரியங்கா காந்தி கொஸ்டின் த டைமிங், அலிகன் த டைவர்ஷன் ஃப்ரம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிரைஸ் ரைஸ், இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது இதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றத சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், 1937 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி with Gandhi, Patel, Nehru, Bose, Thakur, they adopted the first two stanzas to address the communal sensitivities இருக்கு அப்படின்றத அந்த டூ ஸ்டான்சஸ் எடுத்தாங்க. ஸோ 1870 பங்கிம் சந்திர சட்டர்ஜி சான்ஸ்கிரிட்டைஸ்டு பெங்காலில இதை கம்போஸ் பண்றாங்க. 1882 ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த மாத் அப்படிங்கிற ஒரு தட் இஸ் அ ஹிம் டு மதர் இந்தியா அப்படின்னு சொல்லி அதை பிரசன்ட் பண்றாங்க. 1905 ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்போ இதை பாடிட்டே வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க நேஷனலிஸ்டும் ரெவல்யூஷனரிஸும். 1937 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ஃபர்ஸ்ட் டூ ஸ்டான்ஸாவை நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்றாங்க. டூ ஸ்டான்ஸா, ஏன்னா அது கீழே கம்யூனல் சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுன்றதுனால. ஸோ 24 Jan 1950 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க இதை நேஷனல் சாங்கா. நேஷனல் ஆந்தம் வேற, நேஷனல் சாங் வேற. அதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல அடாப்ட் பண்ணல, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்ட் பண்றாங்க எதை, நேஷனல் சாங்கா. எப்போ, 1950 24 Jan. So national song, national anthem என்ன difference? National song is a Vande Mataram, national anthem is a Jana Gana Mana. So this was accepted by Constituent Assembly, not in the Constitution. This comes under protected under Constitution la irukku Article 51A, Prevention of Insult to National Honor Act கிளையும் வரும். இந்த இதுல வந்து மியூசிக் கம்போஸ்ட் பண்டிட் ரவிசங்கர் அண்ட் ஸ்டாட்டுவேட்டரி ஆப்ளிகேஷன்லாம் கிடையாது. இந்த பாட்டு ஓடும் போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்னு. பட் இதுல ஸ்டாட்டுவேட்டரி ரெஸ்பெக்ட் இருந்தது பை லா படி. ஆப்ளிகேஷன் வந்து டு ஸ்டாண்ட் வென் பிளேடு, இதுதான் அஃபிஷியல் நேஷனல் ஆந்தம். இது ஃபர்ஸ்ட் டூ ஸ்டாண்ட்ஸா மட்டும் அஃபிஷியலா இதுல யூஸ் பண்றாங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, சம் லைன்ஸ் அந்த டூ ஸ்டாண்ட்ஸா கீழே இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து ஹிந்து காடஸை பிரைஸ் பண்ற மாதிரி, லார்ட் லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி அப்படி இருக்கும்போது சர்டன் கம்யூனிட்டிஸ் வந்து அதை அப்ஜெக்ட் பண்றாங்க. பிகாஸ் திஸ் இந்தியா இஸ் த பார்ட் ஆஃப் ஆல் த கம்யூனிட்டிஸ் அண்ட் இட் இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியை அப்ரைஸ் பண்ண கூடாதுன்றதுனால, ஸோ அந்த சென்சிட்டிவிட்டியை அக்செப்ட் பண்ணதுனால தான் ரெண்டு ஸ்டான்ஸா மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டூ ஸ்டான்ஸாஸ் ஒன்லி அஃபிஷியலி யூஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூ, இந்தியா பிளாக் பிளான்ஸ் மோஷன் டு இம்பீச் த ஹைகோர்ட் ஜட்ஜ். ஸோ எம்பிஸ் ஃப்ரம் இந்தியா பிளாக் தி ப்ரிப்பேர்ட் அண்ட் இம்பீச்மெண்ட் மோஷன். ரொம்ப ரேரா வந்து நம்ம ஜுடிஷியரி மேல, ஜட்ஜஸ் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் எதனால இந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாங்கன்னா, 1 December அப்ப இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் இந்து தமிழர் கட்சி வந்து ஒரு பிளியா ஃபைல் பண்றாங்க. தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சைட்ல வந்து லைட்னிங் பண்ணணும் அப்படின்றத 3rd December அண்ட் கார்த்திகை தீபம் டே வந்து அத்தாரிட்டிஸ் ப்ரிவென்ட் பண்றாங்க, அங்க பண்ணக்கூடாதுன்னு. ஜட்ஜஸ் வந்து ஆர்டர் பண்றாங்க அண்டர் CISF ப்ரொடெக்ஷனோட. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து ஃபுட் ஹில்ல இந்த குரூப்பை ஸ்டாப் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல்டு அப்பீல் இன் போத் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் வெல் அஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் கான்ட்ரவர்சி. ஸோ நமக்கு இம்பீச்மெண்ட் பற்றி தேவை. Article 124 Clause 4 பொறுத்த வரைக்கும் they remove the judge on the grounds of proved misbehavior or incapacity and that too through parliament impeachment. அந்த impeachment வந்து லோக்சபானா 100 members சைன் பண்ணணும்,
ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸ் சைன் பண்ணணும். இதுவே ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 217ல இருக்கு. 217 அண்ட் 218 சேம் சிமிலர் தான். லோக்சபால இருந்து 100 மெம்பர்ஸும் ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸும் சைன் பண்ணி இம்பீச்மெண்ட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணலாம். அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் 6 ஸ்டேஜஸ்ல நடக்கும். முதல்ல வந்து மெம்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. யார்கிட்டன்னா பிரிசைடிங் ஆஃபீஸர், ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் சைன் பண்ணாங்க. ஆனா பிரிசைடிங் ஆஃபீஸர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா ரெஃப்யூஸ் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் பிரிசைடிங் ஆஃபீஸர், அண்ட் தட் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 3 members, that is an inquiry committee. So one Supreme Court judge, one High Court judge and one distinguished judges. So இந்த கமிட்டியோட ஃபங்க்ஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது. So they will investigate the charges. If they found not guilty, na the process ends. If they found guilty, na then they proceed to the parliament. So parliament போன பிறகு voting போகும். So both houses must pass with a special majority, that is 2/3 of the members present and voting. So அவங்க பாஸ் பண்ண பிறகு presidential order மூலமா impeachment நடக்கும். So the process is very much complicated. So far not even a single judge has been impeached. Okay. So historically பார்க்கும்போது no Supreme Court or High Court judge has been successfully removed through impeachment in India's history. So V Ramaswamy, Sumitra Sen and Dinakaran அவங்கெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருந்தா கூட பட் இம்பீச்மெண்ட் நடக்கல. நெக்ஸ்ட் bias against OBCs must be counted as caste discrimination னு சொல்றாங்க. Parliamentary Standing Committee on Education சேர்டு பை திக்விஜயா சிங் இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வைக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஓபிசி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், ஓபிசியை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்குல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் காஸ்ட் ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்புள். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த அசோசியேட் லெவல், ப்ரொஃபஸர் லெவல்ல அவங்க இன்கம் கிரைட்டீரியா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓபிசி எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ பர்டிகுலரா இந்த போஸ்டிங் ஆஃப் யூஜிசி சேர்மன் இதெல்லாமே. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு. ஓபிசிக்கு ப்ராப்பரான ரிசர்வேஷனை சரி யூட்டிலைஸ் பண்ண முடியலன்றது. ஸோ இதுல என்னன்னா, 7th schedule divides the power into union state concurrent list. பட் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து போத் பார்லிமெண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே வந்து லா மேக் பண்ணலாம். ஒரிஜினலா 47 ஐட்டம்ஸ் தான் இருந்தது. பட் கன்கரண்ட் எமர்ஜென்சி அப்போ நிறைய ஸ்டேட் லிஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல மூவ் ஆனிச்சு. எமர்ஜென்சியை ரிவோக் பண்ண பிறகு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்க்கு திருப்பி கொண்டு வரப்பட்டது. ஆனா திருப்பி கொண்டு வரப்படாத ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து எஜுகேஷன். ஸோ தட் இஸ் த இஷ்யூ. சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க, டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சி அப்படின்னா என்னன்னா, இந்த டாக்ட்ரின் வந்து யூனிஃபார்மிட்டி இருக்கணும், ஃபெடரலிசம் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும், எப்பயுமே சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்னா the center and state relation பேலன்ஸ்டா இருக்கணுமே தவிர அக்செப்ட் பண்ணக்கூடாது ஒன் ஓவர் தி அதர். அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சி. ஸோ சென்ட்ரல் லா, ஆனா ஜென்ரலா என்னன்னா, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய லா கான்ஃபிளிக்ட் வரும்போது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன்ல சென்ட்ரலும் போடுறாங்க, ஸ்டேட்டும் மேக் பண்றாங்கன்னா கான்ஃபிளிக்ட் வரும். கான்ஃபிளிக்ட் வந்து ஆப்வியஸா சென்ட்ரல் லா ப்ரிவைல்ஸ். ஏன்னா நம்மளது ஃபெடரல் வித் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், ஃபெடரலிசம் இருக்கு, இருந்தாலும் ப்ரிடாமினென்ட்டா இருக்கிறது யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். ஸோ சர்டன் லா மட்டும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் பார்லிமெண்ட் கேன் ஓவர் ரூல். ஸோ இதுல பாருங்க, எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர், லா அண்ட் ஜஸ்டிஸ், என்விரான்மெண்ட் ரிலேட்டட், எக்கனாமிக் மேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், ஃபயர் கவுண்ட் கிவ்ஸ் அஸ் குயிக் பிக்சர் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங். ஸோ ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்ச் வந்து இந்த 90% ஆஃப் ரிடக்ஷன் இன் ஃபயர் கவுண்ட்ஸ், அதாவது போலார் இந்த அதாவது 30% டிக்ளைன், 30% தான் டிக்ளைன் ஆயிருக்குன்றாங்க ஆக்சுவல் பர்ன்ட் ஏரியால. எங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பர்னிங், ஸ்டபிள் பர்னிங்ன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, த்ரூ த சேட்டிலைட் இமேஜ் மூலமா போலார் ஆர்பிட்டிங் சேட்டிலைட் வந்து இதை ப்ராசஸ் பண்ணி
டெய்லி கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ மோர் அக்யூரேட் பிக்சர் வந்து இந்த சேட்டலைட் கொடுத்துருக்கு ஸ்டபிள் பர்னிங் மூலமா. கெமிக்கல் ரன் ஆஃப் அண்ட் எரோஷன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுதான் கிரீம்ஸ்ன்றது. அக்ரிகல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் ரன் ஆஃப், எரோஷன், இதனால நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்குன்னு சொல்றாங்க. பர்டிகுலர்லி சர்ஃபேஸ் ரன் ஆஃப், வாட்டர் பேலன்ஸ், இது எல்லாமே. ஓகே, வாட்டர் ஷெட், பெர் ட்ராப் மோர் கிராப், அந்த மாதிரி சாயில் கன்சர்வேஷன் ஸ்கீம், கிளைமேட் ரெசிலியன்ஸ், கன்சர்வேஷன் டிசைன்றப்போ செக் டேம்ஸ், இதெல்லாமே சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்காக நம்ம கவர்மெண்ட் இப்ப எடுத்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ். இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரீசன்ட் பார்லிமெண்டரி டிபேட் ஆன் வந்தே பாரத் ரிஃப்ளெக்ட்ஸ் காம்பீட்டிங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். So critically examine the historical context of the adoption of the national song and its contemporary political significance. So உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா என்ன இஷ்யூஸ், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. So thank you, have a great day. Kurukshetra, 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 Kurukshetra.